This is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரிசல்ட், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடேயில் ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சு நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் தான் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 25,510 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பனான ஒரு 10 நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பனான ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 25,450 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ஒரு இன்சைட் மார்க்கெட். எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை, ஐயும் பிரேக் ஆகலை. ஓகேங்களா, ஓகே, ஆனால் இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா, ஓகே. அப்போது 25,450 மார்க்கெட் இருக்கும்போது 25,400 கால் இந்த மணி, மேலே பார்த்தீங்கன்னா 25,500 புட் இந்த மணி. ஓகேங்களா, ஓகே. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே அப்படின்றதுனால ஒரு நெகட்டிவ் மார்க்கெட் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே. நம்ம ரெண்டு ப்ரீமியத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மணி ப்ரீமியத்தில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எதில் என்ட்ரி வரும் அதில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 25,500ன்ற புட் ஆப்ஷன் தான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருந்தான். ஓகேங்களா, ஓகே. ஏன் அப்படி அவனை தான் எடுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே அப்படின்னா இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். இவன் க்ளீனாக ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தான். ஓகேங்களா, மார்க்கெட் இன்சைட், இவனும் இன்சைட்டில் தான் இருந்தான். ஓகேங்களா, மார்க்கெட் ஐயை பிரேக் பண்ணல, இவன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது, லோவுக்குள்ளே தான் இருந்தான். இன்னொரு விஷயம், கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டான். ஒரு 15 மினிட்ஸில் எஸ்டர்டே லோ பிரேக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எல்லாமே நெகட்டிவ். ஆக்சுவலாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக 25,400 அப்படின்ற கால் ஆப்ஷன் இது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ். இவன் லோவை உடைச்சானா புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும். கால் ஆப்ஷன் லோவை உடைச்சான் அப்படின்னா ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் போய் ஐயை உடைக்கணும். அதுதான் ரூல். ஓகேங்களா, இன்னொன்று, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே, டோட்டல் வீக். ஓகேங்களா, வீக்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் ப்ரீமியம் கரைய போகுதுன்னு அர்த்தம். ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் அவன் ப்ரீமியம் கரையாது, அதாவது அந்த டைமில் கரையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுக்குன்னு கரைக்கவே மாட்டாங்கலாம் கிடையாது, கரைப்பாங்க, கம்மியாக கரைப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே. அதனால தான் இவனை நம்ம என்ட்ரி எடுத்தோம். மெயின் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இதில் தான் இருந்தது. ஏன் அப்படின்னா கால் லோ உடைச்சதுனால இவன் ஐயை உடைக்கணும், ஐக்கு கீழே இருந்தால் ஐ வரைக்கும் போயிடணும், இல்லை ஐயை தாண்டி மேலே போகணுன்றது தான் ரூல். ஓகேங்களா, ஓகே. அப்போது 15 மினிட்ஸில் இவன் இங்கே தான் இருக்கிறான். இவனை எங்கே எடுக்கலாம்னா இவன் ஓப்பனில் சப்போர்ட் எடுக்கும்போது எடுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே எந்த அட்வான்ஸ் லெவலும் இல்லைனா கூட ஓப்பனையோ, ப்ரீவியஸ் க்ளோஸையோ, இல்லை எஸ்டர்டே லோவையோ வச்சு எடுக்கலாம். ஆனால் இங்கே ஓப்பன் பக்கத்தில் இருந்ததுனால அந்த ஓப்பனில் சப்போர்ட் எடுக்கும்போது இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். 65ன்ற இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இவன் எஸ்டர்டேயை தாண்டி மேலே போகணும். ஆக்சுவலாக அது வரைக்கும் ஆமாச்சும் போகணும், இல்லை அதை தாண்டி போகணும். இதுதான் ரூலு. அப்போ 65ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஐ தான் உங்களுக்கு டார்கெட்டாக வரும். அதாவது ஒரு 25 பாயிண்ட்டு 90. ஆக்சுவலாக 90ன்ற இடம். ஆக்சுவலாக இவன் இது வரைக்கும் போகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை. 65னா நீங்கள் 75 பாயிண்ட் அப்படின்னா 80ல் வெளியே வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த போனஸ் பாயிண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா, எப்போதுமே வந்து அவன் இவ்வளோ தூரம் போவான், அவ்வளோ தூரம் போவான்லாம் எந்த கணக்கும் போட தேவையில்லை. நம்ம 15 பாயிண்ட் நம்மளோட எய்மு, அதை தான் நம்ம எப்போதுமே கன்சிஸ்டடாக எய்ம் பண்ணணும். ஓகேங்களா, மாற்றி எய்ம் பண்ணக்கூடாது. 15 பாயிண்ட் போனவனே கட் பண்ணிவிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு பேலன்ஸ் இருக்க போனஸ் பாயிண்ட்டை பிடிக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, ஆனால் இவன் ஐ வரைக்கும் போகணும், ஐயை உடச்சி போகணுன்றது தான் நம்மளுக்கு ரூலு. நம்ம ஸ்ட்ராட்டஜியும் அதுதான். பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும். ஏன்னா கால் வந்து லோவை உடச்சிட்டான், ஓப்பன் கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. கால் லோவை உடச்சா இவன் ஐயை உடைக்கணும், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அது 100% கிடையாது இல்லையா? ஓகேங்களா, 80% நடக்கும், 20% நடக்காமையும் போகலாம். அப்போது நம்ம ஒரே ஸ்டைலில் தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா, எப்படி நம்ம ஆக்சுவலாக வந்து நம்பக்கூடாதோ அதனால் நமக்கு ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போடணும், ஸ்ட்ரிக்டாக ஒரு லாட் அடிக்கணும், கரெக்டாக 15 பாயிண்ட் பண்ணால் நம்ம டார்கெட்டை கட் பண்ணணும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணணும், எல்லா
எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்டாக எடுக்கணும். அப்போ தான் இதில் கன்சிஸ்டண்டாக நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரே என்ட்ரி தான். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக டோட்டலாக நெகட்டிவாக இருந்தது. ப்ரீமியமும் சரி மார்க்கெட்டும் டோட்டல் நெகட்டிவ்லேயே இருந்தது. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ரிவர்ஸ் ஆகலை மார்க்கெட்டு. ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே மார்க்கெட்டும் அதே சீனரில் இருந்தது, கால் ஆப்ஷனும் அதே சீனரில் இருந்தது. அதனால தான் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலை. புட் ஆப்ஷனே ஸ்ட்ராங்காகவே இருந்தான், ஐக்கு மேலேயே இருந்தான். ஓகேங்க, ஐக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அவன் கொஞ்சம் ஏதாச்சும் இவன் சப்போஸ் பர்ஃபார்ம் பண்ணுற புட் ஆப்ஷன் வந்து ஐயை கீழே கீழே உடச்சி வந்துட்டு இருந்தான் அப்படின்னா கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இங்கே பாருங்கள், ஐக்கு மேலேயே இருக்குது பாருங்கள் மார்க்கெட். ஓகேங்களா? இதுதான் ஒரே ட்ரெண்டு தான், ஒரே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு தான் இன்றைக்கி. ஓகேங்களா? அது இன்சைட் மார்க்கெட்டை தான் சரி, டவுன் ஒரு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம என்ட்ரி போகிறோம், ப்ராஃபிட் பண்ணுறோம். இவ்வளோ தான் நம்ம சிம்பிளாக ஃபாலோ பண்ணுறது. நம்ம ஸ்ட்ராட்டஜியும் சிம்பிள், நம்ம ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த வேர்ல்டு நியூஸோ, எந்த ஆப்ஷன் செயினோ, அப்புறம் எந்த இண்டிகேட்டரோ எதையுமே நம்ம போட்டு குழப்பிக்காமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, செல்லர்ஸ் எங்கே லாஸ் ஆகிறாங்க, செல்லர்ஸ் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, எங்கே செல்லர்ஸ் எக்ஸிட் ஆகுறாங்க, இந்த மாதிரி இடத்துல நம்ம போய் ப்ராஃபிட் பண்ணுறோம். அதை தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.